Hi friends, welcome to Minis Science Lab. Let us discuss about matter around us. லெசன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஸ்டோரியை பார்ப்போம் சரிங்களா. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஸ்மால் வில்லேஜ் தெர் ஆர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட நேம் என்னன்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இந்த மூணு பேருக்குமே என்ன ஆசை அப்படின்னா நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், எப்படி இருக்குன்னு போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆசை. ஸோ வந்து மூணு பேரும் வந்து வெளியே போகிறாங்க. அப்போ சாலிட் அப்படின்றவங்க வாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ராக்கை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் சாலிடுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கேன், நான் வந்து ஜஸ்ட் லுக் லைக் அ ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. சாலிட் என்ன சொல்கிறாங்க, ஐ ஹவ் ஃபிக்ஸ்டு ஷேப் அண்ட் சைஸ். ஸோ சாலிட் என்ன இருக்குது, ஃபிக்ஸ்டு ஷேப் அண்ட் சைஸ் இருக்குது, ஐ கான்ட் சேஞ்ச் அன்லெஸ் சம் ஒன் மூவ்ஸ் மீ. இன்னொருத்தர் வந்து என்னை தள்ளுற வரையுமே என்னால் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சாலிட் சொல்லுது. அகெயின் அவங்க வந்து அகெயின் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வில்லேஜில் ஒரு குளத்தை பார்க்குறாங்க. அங்கே லிக்விட் வந்து ஸ்விம்மிங் அரௌண்ட் ஹாப்பிலி இன் த வாட்டர். ஸோ ஐம் டிஃப்ரெண்ட். என்ன சொல்லுது லிக்விடு, ஐ டோன்ட் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு ஷேப். எனக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஷேப் கிடையாது. ஐ கேன் டேக் த ஷேப் ஆஃப் வாட் எவர் கண்டெய்னர் ஐ எம் இன். நான் எந்த கண்டெய்னருக்கு போகிறேனோ அந்த மாதிரி நான் மாறிடுவேன். இஃப் ஐ எம் இன் எ கப் ஐ லுக் லைக் த கப். இஃப் ஐ எம் இன் அ பாட்டில் ஐ சேஞ்ச் டு ஃபிட் த பாட்டில் ஷேப் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி கேஸ் இருக்கு இல்லையா, அது சொல்லுது அதுதான் ஒரு சாகசம். இது அதுக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. கேஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஃப்ளெக்சிபிளாக எல்லா இடத்துலையும் மூவ் ஆகிட்டு தான் இருக்கேன், எனக்கு வந்து எந்த ஷேப்பும் சைஸும் கிடையாது, நான் எல்லா இடத்துலையுமே இருக்கேன், அதாவது ஸ்ப்ரெட் எல்லா சுற்றியுமே நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது மூணுமே வந்து என்ன தெரிஞ்சுக்குது அப்படின்னா, இது வந்து எல்லாமே வந்து மேடப் ஆஃப் மேட்டர் தான். ஆனால் மூணுத்தோட ப்ராப்பர்ட்டியுமே பிஹேவியர் வந்து வேற. அப்படியே வந்து அதோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வேற என்னன்னா, இப்போ எப்படி வந்து ஒரு ஸ்டேட் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து மாறுது அப்படின்னா, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சன் வந்து காலையில் ஹீட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, பானில் எல்லாமே அந்த சூடில் வந்து வாட்டர் எல்லாமே வந்து ஹீட் ஆகி எவாப்ரேட் ஆகி போதா. அகெயின் வந்து நைட்டில் என்ன ஆகுது, அகெயின் வந்து பேக் ஃபார்ம் நடக்குது. கேஸ் வந்து டர்ன் பேக் டு லிக்விடாக நடக்குது. இந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ வந்து ஹீட்டிங் அண்ட் கூலிங் எல்லாமே வந்து சாலிட், லிக்விட், கேஸ் இது மூணுமே ஒன்றுத்துக்கு ஒன்று பிணைப்புக்கூடியது. இது மூணுமே வந்து நமக்கு தேவை தான், மூணுமே நம்மளை சுற்றி இருக்குதான். ஸோ மேட்டர் அப்படின்றது நம்மளை சுற்றி இருக்குது. அந்த மேட்டர் வந்து 3 ஸ்டேட்டில் கிடைக்குது. அதுதான் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். சரிங்களா. இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்காங்க, இந்த யூனிவர்ஸ், அதாவது நம்ம யூனிவர்ஸில் எல்லாமே ஆல் மேனிஃபெஸ்டேஷன், ஃபினோமினா, எவல்யூஷன் ஆஃப் லைஃப் எல்லா அமைப்புகளும் உருவாக்கங்களும் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மேட்டர் அண்ட் எனர்ஜி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆல் ஆப்ஜெக்ட் விச் எக்ஸிஸ்ட் அரௌண்ட் அஸ், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே வந்து சம் கைண்ட் ஆஃப் மேட்டர் தான். நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், மேட்டர் அப்படின்றது சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ சம் கைண்ட் ஆஃப் மேட்டரில் தான் அது இருக்குது. இந்த மேட்டர் எல்லாம் எப்படி வந்து நம்மளால் வந்து அதை உணர முடியுது அப்படின்னா, we perceive this object through எது மூலமாக அதை உணர்றோம் அப்படின்னா சென்சஸ், அதாவது நம்ம தொடுறது மூலியமாகவும், பார்க்கறது மூலியமாகவும், கேட்கறது மூலியமாகவும், டேஸ்ட் பண்ணுறது மூலியமாகவும், ஸ்மெல் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து கிளாஸ் டம்ளர் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வந்து ஊதுபத்தி ஏற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்டர் ப்ரோசஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். ஸோ நம்ம இது மூலமான எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் மேட்டருமே ஒரு மாஸ் அண்ட் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அஃப்கோர்ஸ் சம் வந்து ஹெவியாக இருக்கலாம், சம் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உண்மைதான், எல்லாமே ஒரே வெயிட்டாக இருக்காது இல்லையா. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, மேட்டர் கேன் பி டிஃபைன்ட் அஸ் எனிதிங் விச் ஹாஸ் டெஃபினைட் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். மேட்டர் அப்படின்றது என்னென்னா நம்ம எப்பவுமே மறக்கவே கூடாது, விச் ஹாஸ் டெஃபினைட் மாஸ் இருக்கும் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். அதுக்கான நிறையும் அதுக்கான இடத்தையுமே கண்டிப்பாக அது வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் வி நோ ஆல்ரெடி, நம்ம தெரிஞ்சிருந்தா ஆல்ரெடி, மேட்டர் அப்படின்றது 3 ஸ்டேட்ஸில் கிடைக்கும், சாலிட், லிக்விட்ஸ், கேஸஸ். சாலிட்க்கு எக்ஸாம்பிள் இங்கே தந்திருக்காங்க, wood, stone, sand, iron. அண்ட் லிக்விட்க்கு எக்ஸாம்பிள் வாட்டர், மில்க், ஃப்ரூட் ஜூஸ். அண்ட் கேஸஸ்க்கு எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸெட்ரா. ஓகேங்களா. மேட்டர் எனி ஃபிசிக்கல் ஸ்டேட் கம்போஸ்ட் ஆஃப் மேட்டர் சொல்கிறோம் இல்லையா, 3 ஸ்டேட்டில் நமக்கு கிடச்சிச்சு, சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். இந்த மேட்டர் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் எப்படி வந்து அது வந்து ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் சச் அஸ் ஆட்டம்ஸ், அதாவது ஒவ்வொரு பொருளுமே நிறைய ஆட்டத்தால் பிணைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சாலிட், வுட்டு, ஸ்டோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய ஆட்டம் இருக்குது, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கிட்ட பவுண்ட் ஆகிருக்கு. அதாவது மாலிகூல்ஸை நம்ம வந்து ஆட்டம் சொல்கிறதில் மாலிகூல்ஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு சாக்பீஸ் எடுத்துகிட்டு
நம்ம டீச்சர் லெசன் எடுக்கும்போது சாக் பீஸை எடுத்து தான் ஒரு ஆட்டத்தை வந்து நமக்கு எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே. ஏன்னா சாக் பீஸை நம்ம தூள் பண்ணி காமிக்கும் போது ரொம்ப மைன்யூட் பார்ட்டிக்கலாக போகும் இல்லையா. ஸோ அவ்வளோ மைன்யூட் பார்ட்டிக்கல் ரொம்பவே ஆட்டம் அப்படின்றது 10⁻⁻10 ரொம்ப கண்ணால் பார்க்க முடியாது. அது ரொம்பவே ரொம்ப குட்டி துகள், அது அவ்வளோ வந்து ரொம்ப சின்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆட்டம் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு பொருளும் அப்போ எவ்வளோ கணக்கான ஆட்டத்தால் மாடிஃபை ஆயிருக்கும், மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆட்டம் அப்படின்னும் போது ஒரு அணு, மாலிகூல்ஸ் அப்படின்றது ஒன்றுக்கு மேற்பட்டது. எப்பவுமே ஒரு பொருளில் நிறைய ஆட்டம் இருக்குது. ஸோ 1 or more ஆட்டம் ஜாயின் டுகெதர் கால்ஸ் மாலிகூல்ஸ். ஸோ அதனால தான் நம்ம பேசும்போதெல்லாம் வாட்டர் மாலிகூல்ஸ், அயன் எல்லாம் மாலிகூல்ஸாக சொல்லுவோம். ஏன்னா ஒரு அயன் மட்டும் இருக்கிறதுல நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ atom is the smallest particle of an element which exhibits all properties of that element. atom அப்படின்றது ஒரு எலமெண்ட் இருக்க ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கல் தான். இப்போ ஒரு ஆக்சிஜன் ஓட்டோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு ஆட்டத்தை தான் அவங்க ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் சொல்கிறாங்க. அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலுமே அந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸாக வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல ஒவ்வொருத்தருக்கும் ஓ பாசிட்டிவ் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஏ பாசிட்டிவ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன். இப்போ ஏ பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இப்போ கையில் பிளட் எடுத்தால் ஏ பாசிட்டிவும், காலில் பிளட் எடுத்தால் ஓ பாசிட்டிவ் இருக்குமா? இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு எலமெண்ட், என்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆட்டத்துலேருந்து எந்த ஒரு இடத்துலேருந்து என்னோட எடுத்து பார்த்தாலுமே நம்ம பிளட் என்ன இருக்கும், சேம் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும் இல்லையா. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் சேம் எலமெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் கம்பைன் டு ஃபார்ம் ஏ மாலிகூல். அது மாலிகூல் அப்படின்றது இப்போ வந்து H2O மாலிகூல், அதாவது எலமெண்ட் அப்படின்றது தனியான ஒரு பெயர். இப்போ வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் நம்ம எலமெண்ட்னு சொல்கிறோம். ஆட்டம் அப்படின்றது அந்த எலமெண்ட்ல இருக்கிற ஒரு குட்டி துகள். ஸோ ஆட்டம் அப்படின்றது ஒரு சேம் எலமெண்ட்லேயும் இருக்கலாம், இப்போ வேறு எலமெண்ட்லேருந்தும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்லேருந்தும் ஜாயின் ஆகி இருக்கலாம். ஹைட்ரஜன் கிட்டேருந்து ஆக்சிஜன் கிட்டேருந்து இருக்கிற ஆட்டமும் ஜாயின் ஆகிருக்கலாம், ஒன்லி ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டம் அப்படின்போது அதில் ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அயன்ஸுமே வந்து அங்கே சார்ஜஸ் வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ ஆட்டம்ஸ் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். மேட்டரோட பில்டிங் பிளாக்ஸே வந்து ஆட்டம் தான். ஆட்டமில் தான் உருவாகுது. இன் திஸ் லெசன் we will study about symbol of elements, metals and non-metals, and then compounds of solids, liquid and gases, and uses of compounds in daily life. எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஈஸியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னும் போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே எலமெண்ட்ஸ் தாங்க. நான் அதே தான் சொன்னது தான். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே வந்து மேட்டர் தான் அப்படின்னும் போது இப்போ எல்லாமே வந்து எலமெண்ட்ஸுமே சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எவ்ரி திங், நம்ம இடத்துல இருக்கிற எல்லாமே வந்து எலமெண்ட்ஸு. பென்சிலை எடுத்துக்கிட்டோம், டெஸ்க்காக எடுத்துக்கிட்டோம், மவுண்டன், கார், புக்ஸ் இது எல்லாமே ஒரு சிம்பிள் இல்லையா. இது எல்லாமே வந்து எலமெண்ட்ஸ் தான். ஏன் ஈவன் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ சுவாசிச்சுட்டு இருக்க காற்று கூட மெனி எலமெண்ட்ஸால தான் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. எலமெண்ட் அப்படின்றது ஒரு புவர் சப்ஸ்டன்ஸ், cannot be broken down by chemical methods. அதை வந்து கெமிக்கல் மெத்தடில் broken பண்ண முடியாது சிம்பிளர் காம்பனன்ட்ஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோல்டு அப்படின்றது ஒரு எலமெண்ட். இது வந்து நீங்கள் வந்து ஹேம்பர் வச்சு நம்ம ஹிட் பண்ணோம்னா என்ன ஆகுனா ஸ்மாலர் கோல்ட் பார்ட்டிகல்ஸ் கிடைக்குமே தவிர்த்து அது வந்து வேற ஒரு இதுவாகவும் மாறாது. ஓகேங்களா. எலமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். அதாவது எலமெண்ட் அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் தான் இருக்கும். கோல்டில் கோல்டு ஆட்டம் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆக்சிஜனில் ஆக்சிஜன் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், நைட்ரஜனில் நைட்ரஜனோட ஆட்டம்ஸ் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டம் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற ஒரு குட்டி, ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிறீங்க, ஒரு பென்சில் எடுத்துக்கிறீங்க, ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிறீங்க, ஒரு டேபிள் எடுத்துக்கிறீங்கன்னா அது நிறைய ஆட்டமோட மேடப் ஆயிருக்கும். அதில் ஒரு குட்டி ஒரு ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு த்ரெட் எடுத்துக்கிறீங்க, அந்த த்ரெட்டை கட் பண்ணிகிட்டே போகிறீங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த த்ரெட்டை கட் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் சொல்கிறேன், அவ்வளோ சின்னசு தான் ஆட்டம். ஸோ எல்லா பொருளுமே நிறைய ஆட்டத்தால் தான் மேடப் ஆயிருக்கும். அதனால தான் மாலிகூல்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா நிறைய மூணு ஆட்டம் சேர்ந்து தானே எல்லாமே இருக்குது. ஸோ வந்து மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அகைன் உங்களுக்கு இதுவே சொல்லிட்டு இருக்கு, நான் நெக்ஸ்ட் பார்ப்போம். சரிங்களா. ஆல் ஆட்டம்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் ஆஃப் எக்ஸாக்ட்லி சேம் கெமிக்கல் மேக்கப் சைஸ். ஆமாம். இப்போ வந்து இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலமெண்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சேம். இப்போ ஒரு எலமெண்ட்டில் ஒரு ஆட்டம் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆக்சிஜனில் ஆக்சிஜனோட ஆக்சிஜன் எலமெண்ட்டில் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எந்த ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்தாலுமே அந்த ஆக்சிஜன் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து அதில் இருக்குன்றாங்க. ஒவ்வொரு ஆட்டத்துக்குமே ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்குது. அது வந்து புரோட்டானை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது.
டோட்டலாக வந்து 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. மெனி எலமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலாகவே கிடைக்குது. சம் ஆஃப் தெம் வந்து லெபார்டரியில் வந்து சயின்டிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிள்ஸ் எதுக்காக வந்து சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு நேம், இப்போ நம்மளே வந்து நமக்கு ஒரு நேம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது முழு நேமை கூப்பிடுவாங்களா, நம்மளுக்கு ஒரு ஷார்ட் பண்ணிப்பாங்க. அது எவ்வளோ குட்டி நேமாக இருக்கட்டும், அதை ஷார்ட் பண்ணி கூப்பிட்றது தான் வந்து நம்மளுக்கு வந்து, ஏன்னா டைம் ஷார்ட்டு, டைம் இதுக்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஏன் அவ்வளோ தூரம் நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் ஈஸியாக, அதுவும் அவங்க பேர் என்னமோ பெருசாக இருக்கும் தெரியும் ஆல்ரெடி, ஆனால் வந்து நம்ம ஷார்ட் பண்ணி கூப்பிட்றது நம்மளுக்கு ஒரு ஆப்பின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கேயுமே சயின்ஸ்லையுமே கெமிஸ்ட்ரியிலுமே ஒவ்வொரு டைமும் நான் எதுக்காக வந்து பெரிய பெரிய நேம் எழுதணும், நான் வந்து அதுக்கு ஒரு சிம்பிள் வச்சுக்கிட்டு நான் அதை யூஸ் பண்ணிப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளை கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரீக் சிம்பிள், அதுதான் இப்போ புறா வந்து ஒரு அமைதி சின்னம். இது வந்து மேத்தமெட்டிக்கலில் ப்ளஸ் யூஸ் பண்ணுறாங்க அடிஷனுக்கு, சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க மைனஸ்க்கு. அதே மாதிரி தான் எலமெண்ட்டுக்குமே சில ஒரு சிம்பிளை வந்து கொண்டு வரும். ஃபஸ்ட்டு கிரீக் சிம்பிள் அப்படின்ற வந்து அப்போ அது யார் பழங்காலத்தில் வந்து அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணா, இப்போ வந்து ஒரு எர்த்து, ஏரு, ஃபயர், வாட்டர் இது 4யுமே எடுத்துக்கிட்டா அவங்க வந்து அதுக்கு ஒரு சிம்பிளை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபயருக்கு வந்து அப்வர்ட் ட்ரையாங்கிள், வாட்டருக்கு டவுன்வர்ட் ட்ரையாங்கிள், ஏருக்கு வந்து அப்வர்ட் ட்ரையாங்கிள் வித் லயன், எர்த்துக்கு வந்து டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் வித் லயன், இந்த மாதிரி. ஓகேங்களா? இது வந்து கிரீக் சிம்பிள். கிரீக்கு அடுத்து அல்கெமிஸ்ட் சிம்பிள். அல்கெமிஸ்ட்னு ஒருத்தர் வராரு, அவர் வந்து சில சிம்பிளை கொண்டு வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, டிஃப்ரெண்ட் வேல்யூபிள் மெட்டலில் வந்து கோல்டு மாதிரி, லெஸ் வேல்யூபிள் மெட்டல்லையும் வந்து நான் கோல்டு மாதிரி ட்ரை பண்ணுவேன், நெக்ஸ்ட் வந்து இதோட சிம்பிள்ஸ்லாம் வந்து நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சில சிம்பிள்ஸ்லாம் கொண்டு வராரு. அந்த சிம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வடிவத்தில் இருக்குது. சரிங்களா? அப்புறம் டால்டன் 1880 ஜான் டால்டன் வராது, இங்கிலீஷ் சயின்டிஸ்ட். அவர் ட்ரை டு நேம் வேரியஸ் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பிக்டாரிக்கல் சிம்பிள்ஸ். பிக்டாரிக்கல் சிம்பிள்ஸ்னால் இந்த மாதிரி பாருங்கள், இந்த சர்க்கிள்லேயே நிறைய சர்க்கிளை மட்டுமே பிக்டோரியல் ரெப்ரசன்ட் மட்டுமே பண்ணி எலமெண்ட்ஸ்க்கு நிறைய வந்து சிம்பிளை வந்து கிரியேட் பண்ணார். அப்புறம் பெர்ஜினியஸ் சிம்பிள்ஸ் அப்படின்றது 1830 ஜான் பெர்ஜினியஸ் அப்படின்றது இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸை வச்சு சிம்பிளை வந்து கொண்டு வர அவர் வந்து இறங்குறாரு. சிஸ்டம் ஃபார் டிட்டர்மினிங் சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது எலமெண்ட்ஸை நம்ம சீக்கிரமாக டினோட் பண்ணுறதுக்காக இவர் வந்து வராரு. அப்புறம் ப்ரெசன்ட் சிஸ்டம் வந்து டிட்டர்மினிங் த சிம்பிள் ஆஃப் த எலமெண்ட் எப்படின்னா, மோஸ்ட் காமன் எலமெண்ட்ஸ் மெயின்லி நான் மெட்டல்ஸ் யூஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி இங்கிலீஷ். மெயினாக வந்து நம்ம எலமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. அதை வந்து நம்ம மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி இங்கிலீஷ் நம்ம வச்சு தான் அதுதான் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ எலமெண்ட்ஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னால் 118 எலமெண்ட்ஸ் கிட்டே இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லெட்டராக சிம்பிள் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் நமக்கு தெரியல, A to Z வரை எடுத்துக்கிட்டாங்க. நான் ஆல்ரெடி வந்து எலமெண்ட்ஸ்க்கு நேம் எல்லாம் வச்சுட்டாங்க, போரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நான் சிம்பிள் வைக்கிறேன் அப்படின்னு வச்சோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து சிம்பிளாக வச்சுட்டாங்க. கார்பனுக்கு C, ஃப்ளூரைனுக்கு F அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆனால் இதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து போரான்னு பேர் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து அதே பேரியம், பெர்லியம் அப்படின்னு பேர் இருக்குது. ஸோ இப்போ 2 எலமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது சேமாக. ஃபார் எக்ஸாம்பிள் யாழினி, யாமினி இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டுமே வந்து ஒரே லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ நான் சிம்பிள் எப்படி வைப்பேன், ரெண்டுத்துக்குமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, 2 எலமெண்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபர்ஸ்ட் லெட்டராக இருந்தால் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டரை வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அலுமினியம் அப்படின்னா AL, பேரியம் அப்படின்னா BA. ஓகேங்களா? இப்போ இன்னொரு என்ன நடக்குதுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேமாக இருந்தால் பரவாயில்ல, இப்போ ஃபர்ஸ்ட் 2 லெட்டருமே சேமாகவே ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது, அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், கால்சியம் இருக்குது, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கேட்மியம் இருக்குது, இங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மெக்னீஷியம் இருக்குது, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எலமெண்ட்ஸ் வித் சேம் 2 லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டரையும் செகண்ட் ஆர் தேர்ட் லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ் நேமையும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சம் சிம்பிள்ஸை வந்து பேசிக்ஸ் ஆஃப் க்ரீக் நேம் அண்ட் லாட்டின் நேமை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் லாட்டின் நேமை பேஸ் பண்ணி வருது. இப்போ சோடியம் இருக்குன்னா அங்கே ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா சிம்பிளா? இல்லை, அங்கே லாட்டின் நேம் நேட்ரியம் அதுதான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பொட்டாசியம்க்கு கேலியம் அதுதான் கேன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அயனுக்கு ஃபெர்ரம் FE அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பருக்கு
அந்த மாதிரி ஓகேங்களா, புரியுதா? லாட்டின் நேம் வச்சு அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேசிக்காக பிரிச்சிருக்காங்க எல்லா சிம்பிள்ஸை. சம் எலமெண்ட்ஸ் எப்படின்னா கண்ட்ரி, சயின்டிஸ்ட், கலர், மித்தாலஜிக்கல் கேரக்டர், அது புராணங்கள் அடிப்படையில், பிளானட் அடிப்படையிலலாம் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா அமெரிஷியம், யூரோப்பியம், நொபிலியம், அயோடின், மெர்க்குரி, புளுட்டோனியம், நிப்டோனியம், யுரேனியம், இது எல்லாமே வந்து சிம்பிள் பாருங்கள் கண்ட்ரியை பேஸ் பண்ணி, சயின்டிஸ்ட்டை பேஸ் பண்ணி, மித்தாலஜிக்கல் கேரக்டரை பேஸ் பண்ணி, பிளானட்டை பேஸ் பண்ணிலாம் இருக்குது. இந்த சிம்பிளை வந்து இப்போ நம்ம எப்படி வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. சிம்பிளை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து நம்ம எழுதிட்டோம். இதுவே ஒரு எலமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேமாக ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் அப்படிலாம் நம்ம படிச்சிட்டோம். நம்ம எழுதும் போது இந்த எலமெண்ட்டை சிங்கிள் இங்கிலீஷ் லெட்டர், இப்போ வந்து நம்ம எடுக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்குது அப்படின்னா, ஒரு ஆக்சிஜனுக்கு ஓ தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இது வந்து கேபிட்டல் லெட்டர் ஓவில் வந்து டினோட் பண்ணால் போதும். இதுவே நம்ம 2 லெட்டர் சிம்பிள்ஸாக இருக்குது, ஈலியம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்ரஜனுக்கு ஹெச், இப்போ ஈலியம் இருக்குன்னா ஹெச்இ. ஸோ ஹெச்சை வந்து கேபிட்டல்லையும் அடுத்து வர ஈயை வந்து ஸ்மால் லெட்டர்லையும் ஃபாலோ பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எலமெண்ட்ஸை பார்த்துட்டோம். ஸோ எலமெண்ட்ஸ் அப்படின்றது மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸில் இருக்கும். அதாவது எலமெண்ட்ஸ் அப்படின்னா மெட்டலாகவும் இருக்கலாம், நான் மெட்டலாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து நம்மளோட அதாவது நாகரிகம் வளர வளரவே நம்மளும் என்ன பண்ணிட்டோம், செவரல் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸை வந்து டிஸ்கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் டுடே வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கண்ட்ரியோட வெல்த்தை எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வெல்கம் த கண்ட்ரிஸ் மெஷர் பை த அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ எலமெண்ட்டை வந்து மெட்டல் அண்ட் நான் மெட்டல் கிளாஸிஃபை பண்ணுறாங்க ப்ராப்பர்ட்டிஸை வச்சு. சில ப்ராப்பர்ட்டிஸை வச்சு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் இப்படி இருக்கீங்க, நம்ம கலரை பண்ணுறோம் இல்லையா, ஒயிட் கலரை ஒரு குரூப் பண்ணுங்கள், பிளாக் கலரை ஒரு குரூப் பண்ணுங்கள். மேபி அது டிஃப்ரெண்ட் திங்ஸாக கூட இருக்கலாம். நம்ம பசங்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, கலர்ஸை வச்சு எல்லாம் குரூப்பிங் பண்ணுங்கன்னா, அந்த மாதிரி இங்கே ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை வச்சு குரூப் பண்ணுறாங்க. எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு மெட்டல்ஸ் அப்படிங்கும்போது அயன், காப்பர், கோல்டு, சில்வர்னு சில எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து அயன், இரும்பெல்லாம் நம்ம ஈஸியாக பார்த்துருப்போம். கோல்டு நமக்கு நல்லாவே தெரியும், சில்வர், வெள்ளியும் நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாமே டே டு டே லைஃப்பில் எல்லாருமே, ஏன்னா அம்மாக்கள்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கூல் போகிற குழந்தைங்களும் நமக்கு இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இந்த பேரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸை எக்ஸாம்பிளுக்கு நம்ம தந்திருக்காங்க. டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அது எல்லா மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டியும் சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4 வந்துட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நம்ம அதை மட்டும் நினைவுக்கு வச்சுக்கிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே பார்த்துட்டு வரலாம். மெட்டல்ஸ் வந்து சாலிட் அண்டர் நார்மல் கண்டிஷன். எப்பவுமே வந்து மெட்டல்ஸ் அப்படின்றது இந்த கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், அயன், காப்பர் எல்லாமே வந்து சாலிடாக தான் பார்த்துருப்போம் இல்லையா, தண்ணியாவோ கேஸாவோ நம்ம பார்க்கறதில்ல, சாலிடாக மட்டும் தான் பார்த்துருப்போம். அதனால நம்ம காலில் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா. மோஸ்ட் மெட்டல்ஸ் எல்லாமே ஹார்டாக தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக தான் இருக்கும். சரிங்களா? மெட்டல்ஸ் எல்லாமே ஷைனியாக இருக்கும், மெட்டாலிக் லஸ்டர் மினிமம் தன்மையுடையதாக இருக்கும். மெட்டல்ஸ் வந்து ஹேவிங் ஹை டென்சிட்டி. நான் ஆல்ரெடி பார்த்தது தான், மெட்டல்ஸ் எப்பவுமே வந்து ரொம்பவே வந்து அடர்த்தியாக இருக்கும். டென்சிட்டி, ஹை டென்சிட்டி மீன்ஸ் ஹார்டாக இருக்குது இல்லை, ஹார்டாக இருக்கும்போது நல்லா அடர்த்தி அதிகம்ன்றாங்க. ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். மெட்டல்ஸை வந்து ஒரு தின் ஷீட்டில் வந்து ஹேம்பர் பண்ணும்போது அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மேலிபிலிட்டி அண்ட் டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. மேலிபிலிட்டி அப்படின்னா என்னென்னா அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷீட்டாக வடிவமைக்கிறதோ இல்லை நூலாக்கம் ஒயர் மாதிரி பண்ணுறதோ இதெல்லாமே வந்து மெட்டல்ஸ்க்கு உரிய ப்ராப்பர்ட்டி. இப்போ பாருங்கள், ஒரு அலுமினியம் ஃபாயிலாக நம்ம பண்ணுறோம் இல்லையா, தகுடு மாதிரி. இது காப்பரை ஒயர் மாதிரி பண்ணுறோம். இதெல்லாம் மேலிபிலிட்டி. இந்த ப்ராசஸ் இதெல்லாமே வந்து மெட்டல்ஸ்க்கு இருக்குது. ஜென்ரலி மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ். மெட்டல்ஸ் எப்பவுமே வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆன் பீயிங் ஹிட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் டைப்பிக்கல் சவுண்ட். மெட்டலை வந்து நம்ம ஹிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சவுண்டை வந்து அது கிரியேட் பண்ணும், அது சொனாரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணி தான் டெம்பிள்ஸ் பெல்ஸ்லாம் வந்து இருக்குது. டெம்பிள்ஸில் வந்து பெல்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்றாங்க. இப்போ வந்து பாருங்கள், ஆக்டிவிட்டினா டேக் அ பேட்டரி, ஃபியூ ஒயர் பீசஸ், பல்பு, நெயில் அண்ட் பென்சில் லெட். ஃபர்ஸ்ட் எதை கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நெயில் இந்த சர்க்கியூட்டை. ஸோ நெயிலில் சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ண சொல்லும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த பல்ப் வந்து க்ளோ ஆகும் இல்லையா, பிகாஸ் நெயில் இஸ் அ கண்டக்டர். நவ் கனெக்ட் த பென்சில் லெட் இந்த சர்க்கியூட், வாட் டு யூ அப்சர்வ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதுக்கு உங்களுக்கு வந்து பென்சில் லெட் வந்து ஃபஸ்ட்டு மெட்டலாக நான் மெட்டலாக தெரியணும். மெட்டலாக இருந்தால் அது கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் அது கண்டக்டர்னு. நான் மெட்டலாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி நாட் கண்டக்டர்னு. ஆனால் இவங்க தந்திருக்கிறது பென்சில் லெட். பென்சில் லெட்டு அப்படிங்கும்போது கிராஃபைட்டு. இது மட்டும் நான் மெட்டலாக இருந்தாலுமே அது வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து அதில் இருக்குது. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ். இப்போ வந்து மெட்டல்ஸ் பார்த்தோம்னா அதோட யூசஸ். இப்போ அயன் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, பிரிட்ஜஸ், என்ஜின் பார்ட்ஸு,
அயன் ஷீட்ஸ் அண்ட் பார்ஸ் இங்க எல்லாமே யூஸ் பண்றோம். காப்பர் எங்க யூஸ் பண்றோம்? எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், காயின்ஸ் அண்ட் ஸ்டாச்சு இந்த இடத்துலலாம் காப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சில்வர் அண்ட் கோல்டு ஜுவல்ஸ் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக. மெர்க்குரியை வந்து இதை தெர்மோமீட்டரு, டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மெஷர் பண்ணுற இடத்துல அந்த மெர்க்குரியை தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லையா. அலுமினியம் வந்து எலக்ட்ரிக் ஒயர், கேபிள்ஸ் இங்கெல்லாம். லெட் வந்து ஆட்டோமொபைல் மேட்ரிஸ், எக்ஸ்ரே மிஷின்ஸ் இங்கெல்லாம் வந்து லெட்டை யூஸ் பண்ணுறோம்னு இருக்காங்க. நான் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். எலமெண்ட்ஸ் லைக் சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன் எக்ஸெட்ரா இது எல்லாமே நான் மெட்டல்ஸுங்க. சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் என்ன அப்படின்னா, நான் மெட்டல்ஸ் வந்து சாலிட்ஸாகவும் இருக்குது. நம்ம வந்து மெட்டல்ஸ் ஒன்லி சாலிட்ஸ் பார்த்தோம் இல்லையா. நான் மெட்டல் வந்து சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ் மூணுத்துலையுமே இருக்குது. நார்மல் டெம்பரேச்சரில் சொல்கிறாங்க. சாலிட்ல என்ன இருக்குது அப்படின்னா, சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் வந்து நம்மளுக்கு வந்து சாலிட் ஃபார்ம்லையும், புரோமைன் அப்படின்ற எலமெண்ட் வந்து லிக்விட்லேயும், மெட்டல் லிக்விட்லேயும், எலமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன் வந்து கேஷஸ்லையும் நமக்கு கிடைக்குது. நான் மெட்டல்ஸ் வந்து ஜென்ரலி வந்து ஹார்டாக இருக்காது. அதாவது மெட்டல்ஸ் வந்து ஹார்டாக இருக்குங்க, நான் மெட்டல்ஸ் வந்து ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்குன்றாங்க. ஆனால் இதில் என்னென்னா எக்ஸப்ட் டைமண்ட் மட்டும் அது ஃபார்ம் ஆஃப் கார்பன், அது மட்டும் ஹார்டாக இருக்கும். சரிங்களா. நான் மெட்டல்ஸ் வந்து டல் அப்பியரன்ஸாக இருக்கும். மெட்டல்ஸ் வந்து எப்படி வந்து நான் சொன்னேன் லஸ்ட்னு சொல்லிட்டு, இங்கே வந்து டல் அப்பியரன்ஸ் தான். நான் மெட்டல்ஸ் வந்து ஜெனரலி சாஃப்ட், லோ டென்சிட்டி. சாஃப்டாக இருக்கிறதுனால இது அடர்த்தி வந்து லோ டென்சிட்டியாக தான் இருக்கும். இது வந்து ஃபார்ம் ஆஃப் எக்ஸப்ஷன் டைம். இப்போ நம்ம நான் மெட்டல்ஸை பார்க்கும்போது எப்பவுமே மனசில் வந்து இப்போ எயித்தில் நம்ம படிச்சிருப்போம், அகைன் 9th போகும்போது இதே தான் வரும். அப்போ மேம் வந்து கொஷின் கேட்பாங்க, நான் மெட்டல்ஸில் கார்பன் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து ஹார்டாக இருக்கும். மற்ற மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் எல்லாமே ஹார்டாக இருக்காது. ஆனால் கார்பன் மட்டும் ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இருந்தாலுமே அந்த டைமண்ட் அந்த ஃபார்ம் ஆஃப் கார்பனை மட்டும் நம்ம வந்து நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் தான். ஆனால் அது ஆர்டெஸ்ட். ஓகேங்களா. நான் மெட்டல்ஸ் மட்டும் அது அகைன் சொல்கிறதுக்கு என்னன்னா, நீ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் மெட்டல்ஸில் எக்ஸப்ட் கார்பன் தவிர்த்து எல்லாமே வந்து சாஃப்ட் தான். ஆனால் கார்பன் மட்டும் ஆட். அது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மெட்டல்ஸ் வந்து லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பண்ணி எல்லாமே ஆப்போசிட் தான். மெட்டல்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். அதுக்கு ஆப்போசிட் வந்து நான் மெட்டல்ஸ். வந்து மெட்டல்ஸில் நீங்கள் கிளியர் ப்ராப்பர்ட்டிஸாக இருந்தீங்கன்னா, மெட்டல்ஸ் வந்து ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்னா அதுக்கு ஆப்போசிட் தான். நான் மெட்டல்ஸ் வந்து நான் மேலியபிள் அண்ட் நான் டக்டைல். அதை வந்து தகுடாக்கமோ இல்லை வந்து ஒரு நூலாக்கம் வயராகவோ பண்ண முடியாது. ஆனால் மெட்டல்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா. நான் மெட்டல்ஸ் வந்து ஜெனரலி பேட் கண்டக்டர்ஸ். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மெட்டல்ஸ் நான் டக்டைல்னு சொல்கிறாங்க. ஆனால் கார்பன் ஃபைபர், கார்பனை மட்டும் ஃபைபராக பண்ணுறாங்க. அதாவது சுட நூலாக்கம் பண்ண முடியாது வயர் மாதிரின்னு, ஆனால் கார்பனை பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து கார்பனை மட்டும் நான் மெட்டலில் பண்ண முடியும் அப்படின்றத நீ அகெயின் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதிலே கிராஃபைட் அப்படின்றது ஃபார்ம் ஆஃப் கார்பன். ஸோ அது மட்டும் எக்ஸப்ஷன். ஆல்ரெடி நம்ம அந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தோம் இல்லையா மேலே, இங்கே வந்து ஆக்டிவிட்டியில் தந்துருந்தாங்க. ஓகே, மேலே தந்துருந்தாங்க. ஸோ ஓகேங்களா. அதனால தான் சொன்னேன், அந்த இடத்துல கிராஃபைட் அப்படின்றது ஒரு பென்சில் எடுத்துருந்துருக்காங்க. அது வந்து ஃபார்ம் ஆஃப் கார்பன். ஸோ அது மட்டும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், மற்றது எல்லாமே எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. நான் மெட்டல்ஸ் நாட் ப்ரொடியூஸ் சவுண்டு. மெட்டல்ஸ் வந்து சொனரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, நான் மெட்டல்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் மெட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீஸ் ஆஃப் ஃபுட் சார்கோல் எடுத்து ஒரு ஸ்பூன் மேலே ஹிட் பண்ணிங்கன்னா அது சவுண்ட் வராது. இதுவே ஒரு மெட்டல் யுட்டென்சில் எடுத்து நீங்கள் ஸ்பூனில் ஹிட் பண்ணுன்னா சவுண்ட் வரும். ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, சொனரஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நான் மெட்டலுக்கு இல்லை அப்படின்னு தெரியுது. நெக்ஸ்ட்டு நான் மெட்டலோட யூசஸ் பார்ப்போம். டைமண்ட் அப்படிங்கிற ஃபார்ம் ஆஃப் கார்பன் பார்த்துட்டோம். அது ஆர்டிஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. கிராஃபைட் இஸ் யூஸ் இன் மேக்கிங் பென்சில். டைமண்ட் வந்து ஜுவல்ஸு, கட்டிங், கிரைண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. சல்ஃபர் அப்படின்றது கன் பவுடர் அண்ட் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் யூஸ் பண்ணுறாங்க. பாஸ்பரஸ் வந்து மேட்ச் பாக்ஸஸ், இந்த ரேட் பாய்சன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் யூஸ் பண்ணுறாங்க. அமோனியா வந்து மேனுஃபேக்சர் பண்ண நைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குளோரைனை வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் அண்ட் ஸ்டெரிலைசிங் இன் வாட்டராகவும், ஹைட்ரஜன் வந்து ராக்கெட் ஃபியூயல், ஹைட்ரஜன் ஃப்ளேம் கட்டிங் இந்த வெல்டிங் பர்பஸஸ்க்கெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டிஃப்ரெண்ட் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் நான் சொல்ல மாதிரி தான். மெட்டல்ஸ் என்ன இருக்கும், சாலிடாக மட்டும்தான் இருக்கும். எப்பயாவது லிக்விடாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் நான் மெட்டல் வந்து சாலிட், லிக்விட், கேஸ் எல்லா ஃபார்ம்லேயும் இருக்குது. மாலிபிலிட்டி அப்படின்றது குட்டாக இருக்குது மெட்டலில். டக்டிலிட்டி குட்டாக இருக்குது. மெல்டிங் பாயிண்ட் ஹை டென்சிட்டியும் ஹையாக இருக்குது. கண்டக்டிவிட்டி குட்டாக இருக்குது. இது எல்லாமே இங்கே வந்து நான் மெட்டல் ஆப்போசிட். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கார்பன் மட்டும் நான் மெட்டலில் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் கொஞ்சம் எல்லாமே வந்து பண்ணக்கூடாததும் அது பண்ணும் நான் மெட்டலாக இருந்தாலுமே அப்படின்னு. ஓகேங்களா. மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னும் போது எந்த எலமெண்ட்ஸ் வந்து
மெட்டல்ஸ் as well as நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணதோ அது எல்லாமே மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் போரான், சிலிக்கான், அர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமோனி, டெலூரியம், பொலோனியம் இது எல்லாமே மெட்டலாய்ட்ஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் என்னன்னா, மெட்டலாய்ட்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக தான் இருக்கும். தே கேன் அலாய் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் அதர் மெட்டலோட வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது. அகெயின் வந்து சம் மெட்டலாய்ட்ஸ் வந்து சிலிக்கான் ஜெர்மானியம் நல்லாவே தெரியும், இது செமிகண்டக்டராக யூஸ் பண்ணுறோம். சிலிக்கான் விச் இஸ் மெட்டலாய்டு, அது வந்து சிலிக்கான் எப்படின்னா இது வந்து மெட்டலாய்ட்ஸ்னு சொல்கிறோம்ல, இது வந்து லெஸ்டர் பார்க்கறதுக்கு ஷைனாகவும் இருக்கும், ஆனால் வந்து மேலேபிள் அண்ட் டக்டிலாக இருக்காது, மேலேபிளாகவும் இருக்காது டக்டிலாகவும் இருக்காது, ஆனால் பிரிட்டலாக இருக்கும். ஸோ என்னன்னா மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி இருக்குது, போர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலைட் பி அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டலைட் வந்து மெட்டாலிக் மாதிரியும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நான் மெட்டாலிக் மாதிரியும் தெரியுன்றாங்க. மெட்டலாய்டோட யூஸஸ் சிலிக்கான் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸில் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிலிக்கான் வந்து இந்த ஐசி, டிரான்சிஸ்டரு, சோலார் பேனல் நிறைய வந்து சிலிக்கான் யூஸ் பண்ணுறோம். போரான் இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் ஒர்க் அண்ட் ஃபியூல் ஃபார் இக்னிஷன் ராக்கெட். அது வந்து போரானிக் ஆசிட், போரிக் ஆசிட்லாம் யூஸ் பண்ணும்போது ஃப்ளேம் மாதிரி ஒரு கலர் வந்து கிரியேட் ஆகுது, அந்த கம்பக்ஷன் நடக்கிறதுக்காக இந்த போரான் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரிங்களா? காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா சேர்மம்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா அது வந்து 2 or more எலமெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, எலமெண்ட் அப்படின்றது ஒரு ஆக்சிஜன், சல்ஃபர் தனித்தனியாக ஒரு எலமெண்ட் சொன்னோம். இப்போ 2-3 எலமெண்ட் சேர்ந்தது காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் H2O, வாட்டர் அப்படின்றது H2O அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்காங்க, ஆக்சிஜனும் இருக்குது. ஸோ 1 ஆக்சிஜன் ஆட்டம் அண்ட் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அதோட வால்யூம் வந்து 8:1. 8:1 மீன்ஸ் இப்போ 9 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கும், எவ்வளோ ஆக்சிஜன் வந்து அது அடங்கியிருக்கும் அப்படின்றத வந்து அது சொல்லுவாங்க. சரிங்களா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ரெண்டாக பிரிக்கலாம். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா நான் லிவிங் சோர்சஸ், உயிரற்ற பொருள்கிட்ட இருந்து நம்ம வந்து கிடைக்கிறது எல்லாமே இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ராக், மினரல்ஸ் எக்ஸெட்ரா, சாக்கு, பேக்கிங் பவுடர் இப்படிலாம் சொல்கிறோம். இதுவே வந்து ஆர்கானிக் அப்படின்னும் போது living sources, plants, animal, etc. Protein, carbohydrate, both inorganic and organic compounds வந்து 3 stagesல வருங்க. solid, liquid and gasesல வந்து நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறது, காம்பவுண்ட்ஸ் லிக்விட் ஸ்டேட்லாம் அங்கே தந்திருக்காங்க. இப்போ காம்பவுண்ட் சாலிட் ஸ்டேட்லாம் வச்சுக்கோங்க, சாண்ட் மணல் இருக்குல்ல, சிலிக்கா, காஸ்டிக் பொட்டாஷ், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, காப்பர் சல்ஃபேட், ஜிங்க் கார்பேட், இது காம்பவுண்ட்ஸ். இந்த காம்பவுண்ட்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். சிலிக்கானில் சிலிக்கன் அண்ட் ஆக்சிஜன் இருக்குது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் பொட்டாசியம், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடில் சோடியம், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்குது. காப்பர் சல்ஃபேட்டில் காப்பர், சல்ஃபர், ஆக்சிஜன். அதாவது தனித்தனியாக எலமெண்ட்ஸ்க்கு இதெல்லாமே சேர்ந்தது தான் காம்பவுண்ட் சொல்கிறாங்க. சரிங்களா? இதே தான் இப்போ லிக்விட் ஸ்டேட்டில் பார்த்தோன்னா வாட்டர் நல்லாவே தெரிஞ்ச ஒன்று, வாட்டரில் வந்து H2O இருக்குது. ஸோ ஹைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜன் எலமெண்ட்டும் இருக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கணும்னா ஹைட்ரஜன் இருக்குது, குளோரின் இருக்குது. நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கணும்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன். சல்ஃபூரிக் ஆசிட் ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன். அசிட்டிக் ஆசிட் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட்ஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட்ஸ். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அதோட எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கும்னா கார்பன், ஆக்சிஜனாக இருக்கும். சல்ஃபர் டை ஆக்சைடில் சல்ஃபரும் இருக்கும், ஆக்சிஜன் எலமெண்ட்டும் இருக்கும். மீத்தேனில் கார்பன், அதோட ரேஷியோ வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும், இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? காமன் நேமு. இப்போ வந்து யூஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இப்போ வாட்டர் அப்படின்னா இது ஒரு காம்பவுண்ட் தானே, அதோட கெமிக்கல் நேம் என்ன, அதோட கான்ஸ்டியூஷன், அதில் என்ன எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதோட யூசஸ் என்ன. இப்போ டேபிள் சால்ட் இருக்குன்னா அதோட கெமிக்கல் நேம் சோடியம் குளோரைட், அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்க எலமெண்ட்ஸ் வந்து சோடியம் அண்ட் குளோரைட். அதோட யூசஸ் வந்து எசென்ஷியல் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஒரு டெய்லி டயட்டு, ப்ரிசர்வேட்டிவ் ஆஃப் மீட் அண்ட் ஃபிஷ். அது உப்பு போட்டு வச்சா கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும்னு சொல்லி அதுதான் யூஸ். சுகர் எடுத்துக்கணும்னா அதோட கெமிக்கல் நேம் சுக்ரோஸு. அதை ப்ரெசென்ட் ஆயிருக்கிற கான்ஸ்டியூஷன் வந்து கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸ்வீட்டுக்கு, டாஃபீஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாத்துக்காகவும். இதே பேக்கிங் சோடா அப்படின்னா அதோட கெமிக்கல் நேம் சோடியம் பைகார்பனேட் சொல்கிறாங்க. அதோட எலமெண்ட்ஸ் என்ன, கான்ஸ்டியூஷன் என்ன, சோடியம், ஹைட்ரஜன், கார்பன் அண்ட் ஆக்சிஜன். எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கிங் பவுடர், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேக்ஸ் அண்ட் பிரெட் இதுக்காகலாம். வாஷிங் சோடா இதுக்காக யூஸ் ஆகுது. கிளீனிங் ஏஜென்ட் இன் சோப் அண்ட் சாஃப்டிங் ஹாட் வாட்டர். வாஷிங் சோடாவோட கெமிக்கல் நேம் என்ன, அதோட கான்ஸ்டியூஷன் என்ன. ப்ளீச்சிங் பவுடரோட கெமிக்கல் நேம் என்ன, கால்சியம் ஆக்சி குளோரைடு.
கான்ஸ்டியூஷன் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, கால்சியம், ஆக்சிஜன் அண்ட் குளோரின் எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதோட யூசஸ் என்ன, ப்ளீச்சிங் ஏஜென்ட், டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், இது எல்லாத்துக்காகவும் யூஸ் பண்ணுறோம் ப்ளீச்சிங் பவுடரை க்ளீன் பண்ணுறதுக்காக. குவிக் லைம், அதாவது அதோடது கால்சியம் ஆக்சைடு, அதோட கான்ஸ்டியூஷன் கால்சியம் அண்ட் ஆக்சிஜன் எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், மேனுஃபேக்சர் ஆஃப் சிமெண்ட் அண்ட் கிளாஸ்க்காக. ஸ்லேட் லைம், கால்சியம் ஹைட்ராக்சைடு, இது எல்லாமே ஒரு காம்பவுண்டுங்க. காம்பவுண்டோட கெமிக்கல் நேம், கான்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் யூசஸ் தான் இங்கே தந்திருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும்னா, அதாவது எந்த ஒரு பொருளுமே அதோட ஸ்பேஸ் ஒரு இடத்த வந்து அடிச்சுக்கிட்டு அதுக்கான வெயிட் அது வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோமே அதுதான் மேட்டர். ஓகேங்களா. மேட்டரில் வந்து சாலிட் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, ஒரு டெஃபினட் ஷேப், டெஃபினட் வால்யூம் அண்ட் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து மாலிகூல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்றது என்னன்னா, 2 or more ஆட்டம், அதாவது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகிடுது அது காம்பவுண்ட். லிக்விட் அப்படின்றது டெஃபினட் வால்யூம் இருக்கும், அதுக்கான ஷேப் வந்து இதுதான் இருக்காது, அது வந்து லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து கேஸ் அப்படின்னா அதுக்கு டெஃபினட் ஷேப்பும் இருக்காது, வால்யூமும் டெஃபினட்டாக இருக்காது. அதே மெட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும், அது வந்து ஷைனியாக இருக்கும், அதுக்கப்புறம் ஹார்டாக இருக்கும், குட் கண்டக்டில் வந்து கண்டக்ட் பண்ணும். மெட்டல்ஸ் வந்து அயன், காப்பர், கோல்டு, சில்வர், இதெல்லாம் மெட்டல்ஸ்னு சொல்லலாம். இது வந்து ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும், இதெல்லாம் மெட்டல்ஸ். இதுவே வந்து நான் மெட்டல்ஸ் அப்படின்னா ஆப்போசிட், லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும், ஷைனாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும், பேட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சம் நான் மெட்டல்ஸ், சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன், இதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ்னு சொல்கிறாங்க. ஆல் கேஸஸ் ஆர்வே நான் மெட்டல்ஸ் தான். சரிங்களா. எலமெண்ட் விச் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸை வந்து தரக்கூடியது வந்து மெட்டிலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆர்சனிக், ஜெர்மானியம். ஆன் பீயிங் ஹிட், மெட்டல்ஸ் வந்து ஹிட் பண்ணோம்னா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அது சொனாரஸ். அதே நான் மெட்டல்ஸில் சவுண்ட் வராது. இந்த சொனாரஸ் ப்ராப்பர்ட்டி தான் டெம்பிள் பெல்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈஸியஸ்ட் வேஸ் டு ரெப்ரசென்ட் எலமெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து சிம்பிள் அப்படின்றத ஒன்று வந்து கொண்டு வரோம். சரிங்களா. க்ளோசரில் டிஸ்இன்ஃபெக்டட்னா என்ன, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து கில்ஸ் ஆர் ப்ரிவென்ட் டிசீஸ், ஒரு மைக்ரோ ஆர்கனிசத்தை காஸ் பண்ணக்கூடிய ஒன்று நம்ம வந்து இது பண்ணுறதா டிஸ்இன்ஃபெக்டட் சொல்யூஷன் அப்படிலாம் படிப்போம்ல. செமிகண்டக்டர் அப்படின்னும் போது லோ டெம்பரேச்சரில் பேட் கண்டக்ட் ஆகும், ஹை டெம்பரேச்சரில் குட் கண்டக்டாகவும் ஒர்க் ஆகும். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்றது அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்காக ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறது. கார்போஹைட்ரேட் அப்படின்றது ஒரு காம்பவுண்ட், அதில் என்னென்ன இருக்கும், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு கலரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்றது ஃபுட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, மைக்ரோ ஆர்கனிசம்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மினிட் சயின்ஸ் லேப். Don't forget to share, like and subscribe.